Hi everyone, வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோ என்ன அப்படின்னா ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. ஸோ திருப்பி நம்ம சொல்கிற விஷயம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, ஸோ ப்ராப்பராக எப்படி ரிவைஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஆக்டிவ் ரிவிஷன். ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறது ஆக்டிவாக இருக்கணும். ஸோ ஆக்டிவ் அப்படிங்கிற அந்த வார்த்தையிலே இருக்குல்ல, ஸோ சிம்பிளாக ஏற்கனவே படித்ததை ரீரீட் பண்ணுறது, திருப்பி அப்படியே வாசிக்கிறது ரிவிஷன் ஆகாது. ஸோ அந்த விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத திருப்பி ரிவைஸ் பண்ணுறப்பையும் ஒரு தடவை புரிஞ்சுக்கணும். அப்படி நம்ம ரிவைஸ் பண்ணுறப்ப தான் அது ரிவிஷனாகவே கன்சிடர் பண்ணுறோம். ஸோ கான்செப்ட் என்ன, ஃபேக்ட்ஸ் என்ன, அது எல்லாமே திருப்பி நம்ம ஒரு தடவை படிக்கிறது தான் ரிவிஷன். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து ட்ரை டு ரீகால். ஸோ ரீகால் அப்படின்னு நம்ம பேசுகிறப்ப நம்ம ஏற்கனவே படிக்கிறோம், அதை ரிவிஷன் பண்ணுறேன். இப்போ நான் ரிவிஷன் பண்ணுறது எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும். அப்போ நான் அந்த புக்கையோ நோட்டையோ மூடி வச்சுட்டு நான் ரீகால் பண்ணி பார்க்குறேன், நானாக சொல்லி பார்க்குறேன். என்னால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் ரிவிஷன் பண்ணிட்டேன். ஓகே, என்னால் சொல்ல முடியலை அப்படின்னா நான் திருப்பி அதை படிக்கணும், திருப்பி ரிவைஸ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ திருப்பி நான் அப்படி படிச்சுட்டு நான் என்னால் திருப்பி ஒரு 2 தடவை ரிவைஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னால் ஓரளவுக்கு சொல்ல முடியுது அப்படின்னா ஓகே, எஸ் ஐ கேன் ஏபிள் டு ரீகால். ஸோ அப்போ அந்த பாயிண்டில் தான் நம்ம அடுத்த பேஜுக்கு போகணும், அடுத்த கண்டென்ட்டு போகணும். ஸோ அப்போ எப்போ நம்மளால் ரீகால் பண்ண முடியுதோ அப்போ தான் அது ஒரு முழுமையான ரிவிஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் என்னென்னா ரிப்பீட் ரிவிஷன், அதாவது ஸ்பேஸ்டு ரிவிஷன். இன்றைக்கி படிக்கிறேன், அதை இன்றைக்கி ஈவினிங்கே ரிவைஸ் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா மறுநாள் அன்னைக்கு ரிவைஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? முந்தின நாள் படித்ததை அன்னைக்கு ஈவினிங் இல்லைனா மறுநாள். அடுத்து முதல் நாள் இன்றைக்கி படிக்கிறேன்ல, அன்னையிலேருந்து 7th டே ரிவைஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் முதல் நாள் படித்ததுலேருந்து 15th டே, அதாவது இந்த கேப் வந்து 7 நாளாக இருக்கும். அதுக்கப்புறம் முதல் நாள் படித்ததுலேருந்து 30வது நாள். அப்போ ஃபஸ்ட்டு டேலேருந்து கணக்கு பண்ணுறப்ப 30வது நாள். அடுத்த இந்த கேப் இருக்கும்ல, இது ஒரு 15 நாளாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு மாதத்தில் ரிவைஸ் பண்ணதை, இந்த மாதத்தில் நான் ரிவைஸ் பண்ணதை அடுத்தடுத்த மாதங்களுக்கும் நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கணும், இல்லைனா மறந்துடும். ஓகே தானே? ஸோ அப்போ நான் இந்த மாதம் படிச்சுட்டேன், அதை ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி தரவாக வச்சுருக்கேன் அப்படின்னாலும் நான் அதை அடுத்த மாதம் படித்ததோடையும் அதை நான் முன்தின மாதம் படித்ததை நான் சேர்த்துக்கணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக போய்கிட்டு இருக்கும். ஓகே தானே? ஸோ டைம் எடுக்க தான் செய்யும். நம்மளோட ப்ரைமரி எய்மே என்ன அப்படின்னா படித்ததை மறக்கக்கூடாது, அதுக்காக தானே ரிவிஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஸோ ரிவிஷனுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஸோ எனக்கு இந்த ஒரு வாரத்தையுமே எனக்கு மறக்குது அப்படின்னா, இஃப் பாசிபிள் உங்களுக்கு மறக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 3வது நாளோ 4வது நாளோ ரிவைஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு படித்தது 10 நாளைக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ அவங்க 10 நாளுக்குள்ளே ஒரு 7வது நாள் 8வது நாள் ரிவிஷன் பண்ணிவிட்டா அடுத்த ஒரு 15 நாளைக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ அந்த 15 நாளில் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஷார்ட் டேர்ம் மெமரியிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இந்த ரிவைஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது எதுக்கு? இதுக்காக தான். ஸோ தற்காலிகமாக நினைவில் இருக்கிறத நான் லாங் டேர்ம் மெமரி கொண்டு போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப நாளைக்கு அது மறக்காது. இப்போ ஒரு தடவை படித்ததை ஒரு வாரம் கழிச்சு, திருப்பி அதுக்கடுத்து ஒரு வாரம் கழிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சு, இப்படி 4 தடவை நான் ரிவைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அது அடுத்து ஒரு 3 மாதத்துக்கு ஓரளவுக்காவது அதில் ஒரு 70-80% ஞாபகம் இருக்கும். அதுக்காக தான் இத்தனை தடவை ரிவைஸ் பண்ணுறது. ஸோ அதே தான். ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு நான் படித்ததை ஒரு வாரத்திலே எனக்கு மறக்கிறேன் அப்படின்னா 3வது நாளோ 4வது நாளோ ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 3வது நாள் 4வது நாள் ரிவைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 7வது நாள் நம்ம ரிவிஷன் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே தானே? ஏன்னா இப்போ நான் இன்றைக்கி படிச்சுட்டு ஒரு 15 நாள் அதை டச்சே பண்ணி பார்க்கல அப்படின்னா எனக்கு படித்ததில் பாதி மறந்துடும். ஸோ அப்போ அதுக்கு நான் டைம் திருப்பி ஸ்பெண்ட் பண்ணுறதப்ப அதுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை காட்டியும் நான் ரிவிஷனுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது எனக்கு பெஸ்ட்டான ஐடியா. ஓகே தானே? அடுத்த விஷயம், ஸோ டீச் த கான்செப்ட். ஸோ யாருக்காவது முடிஞ்சால் அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லி கொடுங்க. ஸோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறப்ப உங்களால் சிம்பிளாக சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் அதை படிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபைன்மேன் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 5 வயசு குழந்தைக்கு உங்களால் சொல்லி புரிய வைக்க முடியுது அப்படின்னா நீங்கள் அந்த கான்செப்ட்டு ஃபுல்லாக தரவாக படிச்சிட்டிங்க அப்படிங்கிறதுக்கான மீனிங். ஸோ இது வந்து ஒரு டெக்னிக் அப்படிங்கிறதுக்காக அவருடைய பேரை வச்சு ஒரு டெக்னிக்கு. பட் நம்ம என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு 5 வயசு பையனுக்கு என்னால் சிம்பிளாக சொல்ல முடியுது, அந்த கான்செப்டை அந்த பையனுக்கு என்னால் புரிய வைக்க முடியுது, அந்த குழந்தைக்கு புரிய வைக்க முடியுது அப்படின்னா நான் அந்த கான்செப்டில் தரவாயிட்டேன் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஐடியா. ஸோ அப்போ நான் எனக்கே கூட சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ எனக்கு நான் வேறு யார்ட்டையும் எனக்கு சொல்கிறதுக்கான சான்ஸ் இல்லை அப்படின்னா நான் எனக்கே சொல்லி பார்த்துக்கிறேன். எனக்கே சொல்லி பார்க்குறப்ப நான் சிம்பிளர் வேர்ட்ஸ், நான் போன வீடியோவில் சொன்ன கதை தான், சிம்பிளாக என்னால் சொல்ல முடியுது அப்படின்னா நான் அந்த கான்செப்டில் புரிஞ்சுக்கிட்டேன், அந்த கான்செப்ட் படிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அடுத்த விஷயம் என்னென்னா இன்டர் டிசிப்ளினரி லிங்கிங் அல்லது கான்செப்ட் லிங்கிங். ஸோ ரெண்டும் வேறு வேறு விஷயம்தான். ஸோ இன்டர் டிசிப்ளினரி அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கும்
நான் என்னால் லிங்க் பண்ண முடியுது, ஏதோ ஒரு விஷயம் காமனாக இருக்கும். ஸோ அதையும் இதையும் என்னால் லிங்க் பண்ண முடியுது அப்படின்னா நான் நல்லா படிக்கிறேன்னு அர்த்தம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லிங்க் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ லிங்கேஜெலாம் இருக்கும், நீங்களே நல்லா படித்து திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த லிங்கேஜ் வந்து புரிய ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம். பட் இந்த இடத்துலையும் நான் அதை திருப்பி ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கான காரணம் அதுதான். ஸோ ரிவிஷன் பண்ணுறப்ப தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு புரியும். ஸோ ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் எப்போ நம்மளுக்கு அந்த லிங்கேஜ் புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்ப அந்தளவுக்கு புரியாது. பட் நான் திருப்பி ரிவைஸ் பண்ணுறப்ப எனக்கு வந்து அது புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான். ஸோ ஒரு கான்செப்ட் ஒரே லெசனாக தான் இருக்கும். ஒரு மொதல் பேஜ்லேயும் 5வது பேஜ்லேயும் வேறு கான்செப்ட் இருக்கும். பட் அதுக்குள்ளே ஒரு லிங்கேஜ் இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு கதை படிக்கிறப்ப இந்த இடத்துல இருக்கிறதுக்கும் இது வந்து ஒரு செயின் மாதிரி போகிறப்ப இதுக்கும் ஒரு லிங்க் இருக்கும்ல. ஸோ அதே கதை தான். ஸோ ஒரு கான்செப்ட் படிக்கிறப்பையும் இன்னொரு கான்செப்ட் படிக்கிறப்பையும் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அந்த தனி ஒருவன் படத்தில் வர மாதிரி நியூஸ் பேப்பரில் 1வது பக்கத்துக்கும் 3வது பக்கத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு ஒரு டயலாக் வரும். அதே கதை தான் இங்கேயும். ஸோ உங்களுக்கு அது எப்போ புரிய ஆரம்பிச்சிருச்சோ அப்போ வந்து நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ அது வந்து லிங்கேஜ் வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ உங்களுக்கு ரிவைஸ் பண்ண அந்த லிங்கேஜ் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே லிங்க் பண்ணி படிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக மறக்காது. அதுக்காக தான் ஒரு விஷயத்தையும் இன்னொரு விஷயத்தையும் நம்ம லிங்க் பண்ணுறப்ப 2 விஷயமே மறக்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக தான். அடுத்த விஷயம் ஃபோக்கஸ். திருப்பி நம்ம பேசுகிறது தான். ஏன்னா இப்போ ஃபோக்கஸ்டாக படிக்கிறவங்க ரொம்ப ரேர் ஆகிட்டாங்க. ஸோ என்னால் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் நான் படிக்க உட்காடுறேன். அந்த 8 மணி நேரத்தில் ஒரு 6.5 மணி நேரம் 7 மணி நேரம் ஃபோக்கஸ்டாக படிக்கிறேன் அப்படிங்கிறவங்க ரொம்ப கம்மியாயிட்டாங்க. ஸோ ஃபோக்கஸ்டாக படிக்கிறவங்க ஈஸியாக ஜெயிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்க ஆரம்பிங்க, அவ்வளோதான். ஸோ ரிவிஷன் பண்ணுறப்ப தான் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் சதரும். ஸோ அப்போ தான் நமக்கு இந்த ஃபோக்கஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஏற்கனவே படித்த விஷயம்ல. ஸோ அதனால் அப்போ ஃபோக்கஸ் ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து பயங்கரமாக இதாகும். ஸோ அந்த இடத்துல தான் நீங்கள் ரொம்ப ஃபோக்கஸ்டாக படிக்கணும். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ்டாக ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணி முடிச்சிடலாம். அது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்குதுன்னா ரிவிஷனை தள்ளி போடுறாங்க. பட் எப்போ நீங்கள் ஃபோக்கஸ்டாக படிக்கிறீங்களோ, ஃபோக்கஸ்டாக ரிவைஸ் பண்ணுறீங்களோ அந்த டைம் டியூரேஷனுங்கிறது கம்மியாயிரும். அப்போ ரிவிஷன் பண்ணுறது உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா தெரியாது. அடுத்த விஷயம் நோட்ஸ். ஸோ ஏற்கனவே நோட்ஸ் எடுத்துட்டேன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு தடவை படிக்கிறப்ப நோட்ஸ் எடுக்கக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை படிச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்கிறப்ப நோட்ஸ் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நான் அந்த நோட்ஸை ரிவைஸ் பண்ணாலும் ஓகே. இல்லை எனக்கு ஒரு தடவை இந்த புக்கை தான் ரிவைஸ் பண்ணணும்னு தோணுது, அப்போ நான் ரிவைஸ் பண்ணுறேன். இப்போ நான் நோட்ஸ் எடுக்கலாமா? இந்த ரிவிஷன் அப்போ நான் நோட்ஸ் எடுக்கலாமா? தாராளமாக எடுங்க. நீங்கள் எழுதுகிற நோட்ஸ் தான், வேறு யாருக்கும் புரியணும்லாம் அவசியம் இல்லை. அந்த நோட்ஸை திருப்பி நீங்கள் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நான் ஏதோ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன், அப்போ நான் நோட்ஸ் எடுக்கிறேன், ஓகே, அதுவும் அக்செப்டபிள் தான். இல்லை நான் நோட்ஸ் எடுத்து நான் அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ திருப்பி எனக்கு நோட்ஸ் எடுக்கணும்னு தோணுது, எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கலாம். நான் ஏற்கனவே நோட்ஸ் எடுத்ததுக்கு நான் ரிவிஷன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு நோட்ஸ் தேவைப்படுது, நோட்ஸ் நான் எழுதுறேன் அப்படின்னா ஓகே. பட் எல்லாமே டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குது. ஸோ எனக்கு சும்மா நான் ரஃபாக எழுதுறேன் அப்படின்னா ஓகே. இல்லை நான் திருப்பி அந்த நோட்ஸ் தான், இந்த நோட்ஸ் இப்போ நான் ஏற்கனவே நோட்ஸுக்கு ரிவிஷன் பண்ணுறப்போ ஒரு நோட்ஸ் எடுக்கிறேன், இல்லை இந்த நோட்ஸ் தான் நீ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம்? ஏன்னா ஏற்கனவே நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் அதை ரிவிஷன் பண்ணுறப்பே உங்களுக்கு டைம் குறைஞ்சிரும். பட் நான் ரிவிஷன் பண்ணுறப்போ ஒரு நோட்ஸு, இந்த நோட்ஸ் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஏற்கனவே நான் நோட்ஸுக்கான டைம் கொடுத்துட்டேன். இப்போ திருப்பி ஒரு நோட்ஸ் எடுக்க போகிறேன் அப்படின்னா சும்மா ரஃபாக எழுதிட்டு அதை நான் ஒரு தடவை ஒரு கிளான்ஸ் பார்க்குறேன்னா ஓகே. இல்லை நான் எனக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிறது ரிவைஸ் பண்ணுறது எனக்கு சூட்டபுளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட்ஸை பார்த்து நீங்கள் ரிவைஸ் பண்ணாலும் அதுக்கு ஜஸ்ட் லைக் தட் ஒரு சும்மா ரஃபாக அப்படியே கிறுக்கி வச்சுட்டு அந்த நோட்ஸை அப்படியே அன்னைக்கே தூக்கி கீழே போட்டால் கூட ஓகே தான். ஏன்னா நான் எனக்கு படிக்கிறப்ப ஏதோ ஒன்று எழுதி பார்க்குறப்ப எனக்கு நல்லா மண்டையில் ஏறுது அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணும். ஸோ அப்போ நீங்கள் நோட்ஸை வச்சு தான் ரிவைஸ் பண்ணுவீங்க. அதுக்கு ஒரு நோட்ஸ் எழுதிட்டு நான் அப்போயே அதை தூக்கி கீழே போடுறேன், எனக்கு அந்த பேப்பர் நீ தேவையில்லை, ஏன்னா நான் அடுத்த தடவையும் ஏற்கனவே எழுதின நோட்ஸை வச்சு தான் ரிவைஸ் பண்ண போகிறேன். நான் இப்போ இது வந்து சும்மா ஒரு ஸ்க்ரப்லிங்காக, ஸோ எல்லாமே கண்டென்ட் யாவும் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா அது ஓகே. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. ரிவிஷன் அப்போ நோட்ஸ் எடுக்கலாமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. தாராளமாக எடுக்கலாம். பட் டைம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான். நோட்ஸ் எடுக்கிறதுலையே டைம் ஒப்பே தரக்கூடாது. ஸோ நோட்ஸ் எடுக்கிறதுல டைம் வந்து எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. ஏன்னா நோட்ஸ் எடுக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக படித்து தரவாயிட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நோட்ஸை திருப்பி நம்ம படிக்கிறப்ப தான் அதை படித்தோங்கிற கணக்கில் சேரும். இல்லைனா நோட்ஸ் வந்து நோட்ஸுக்கான டைமாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷனுக்குன்னு டைம் தயவு செய்து அலோகேட் பண்ணுங்க. நீங்கள் ஸ்டடி பிளான் போடுறீங்க அப்படின்னா அது 1 டே பிளானாக இருக்கட்டும், 1 மந்த்துக்கானதாக இருக்கட்டும், இல்லை 1 வீக்குக்கானதாக இருக்கட்டும், இல்லை 1 வருஷத்துக்கு போடுறேன், நான் கரெக்டாக இப்போ டிசம்பரில் ஆரம்பித்து அடுத்து ஒரு 11 மாதத்துக்கு போடுறேன், அடுத்த டிசம்பர் எக்ஸாம் வர்ற முடிக்கு நான் 11 மாதத்துக்கு போட்டு வச்சுருக்கேன்னா கூட பரவாயில்ல. எப்படி போட்டாலும் ரிவிஷனுக்கான டைம் கண்டிப்பாக ஒதுக்கணும். ஒரு நாள் அப்படின்னா 6 மணி நேரம் படிக்கிறேன், ஒரு 2
மணி நேரம் ரிவைஷனுக்கு ஒதுக்குங்க. ஒரு மாதத்துக்கான பிளான்லையும் அதே அளவுக்கு ஈக்குவலாக 1 வீக்குக்குனாலும் அதே அளவுக்கு ரிவிஷனுக்கான டைம் அந்த டயத்தை தயவு செய்து கொடுத்துருங்க. ஏன்னா ஆரம்பத்தில் ரிவிஷனுக்கான டைம் நீங்கள் ஒதுக்கலை அப்படின்னா கடைசி முடிக்கும் உங்களால் ரிவிஷனுக்கு அப்படின்னு டைம் வந்து நீங்கள் ஒதுக்கவே முடியாது. உங்களோட பிளானில் ஒரு நாள் பிளானாக கொடுக்கட்டும், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னு சும்மா மைண்டில் யோசிச்சு வச்சுக்கிட்டு அதை நீங்கள் இன்றைக்கி அதை நோக்கி எக்ஸிக்யூட் பண்ணீங்க, அதை எக்ஸிக்யூட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ரிவிஷனுக்கான டைம் அந்த இடத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒதுக்கிடணும். பிளான் பண்ணாலே ரிவிஷனுக்கான டைம் கண்டிப்பாக ஒதுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணோம்னா ரிவிஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணலாம். ஸோ எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறது தான். ஸோ ரிவிஷனையும் இப்படியெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். டைம் சேவ் ஆகும். கொஷின் டவுட்டாக இருக்கிற கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் எல்லாம். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டு ஆல்.